Good morning, everybody. I am Elilmati from Social Department. Dear students, previous class Civics Lesson 2 ஓட Achieving Equalityங்கிற லெசனை பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் நம்ம இப்போ பார்ப்போம். அச்சீவிங் ஈக்குவாலிட்டினா சமத்துவம் பெறுதல், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது. லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் நோ த மீனிங் ஆஃப் ப்ரீஜுடிஸ் அண்ட் ஸ்டீரியோடைப்ஸ்னு கேட்குறாங்க. ப்ரீஜுடிஸ் அப்படின்னா, ஜுடிஸ்னால் நீதி நேர்மை நியாயம், ப்ரீஜுடிஸ்னா அதுக்கு எதிரான பாரபட்சமான, கருத்துக்கள் வந்து மாறாமல் இருக்குது மக்கள்கிட்ட அப்படிங்கிறது. ப்ரீஜுடிஸ்னா நியாயமில்லாத பாரபட்சமானது, இன்ஈக்குவாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு. வேற்றுமை நிறையா இருக்குது, பாகுபாடு நிறையா இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. இதை எப்படி மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டு பண்ணி இதை மாற்ற முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அச்சீவிங் ஈக்குவாலிட்டி, ப்ரீஜுடிஸ் நியாயமில்லாதது, காசஸ் ஃபார் ப்ரீஜுடிஸ், சோஷியலைசேஷன், conforming behaviors, economic benefit, authorization, personality, ethnocentrism, group closure, conflicts. சோஷியலைசேஷன் அப்படின்னா சமூகமயமாக்கல், எல்லாரும் யூஸ் பண்ணலாம், இதை எல்லாருக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும். ரெண்டாவது செகண்ட் ஒன் கன்ஃபார்மிங் பிஹேவியர்ஸ், நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை. தேர்டு ஒன் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், பொருளாதார பயன்கள், அனைத்து மக்களுக்கும் வேலைவாய்ப்பு வருமானத்தை கொடுக்கணும். ஃபோர்த் ஒன் ஆத்தரைசேஷன் பர்சனாலிட்டி, சர்வாதிகார ஆளுமை, இது ஒரு சிலர்கிட்ட மட்டும் இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது, எல்லாரும் எல்லாத்துக்கும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வருது. ஃபிஃப்த்து ஒன் எத்னோசென்ட்ரிசம் இன மைய கொள்கை. இந்த இனத்துக்கு மட்டும் தான் முன்னுரிமை, அந்த இனத்துக்கு பின்னுரிமை, இவங்க மட்டும் தான் மேலே வரணும், மற்றவங்க கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிறத மாற்றணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா குரூப் க்ளோசர், கட்டுப்பாடான குழு அமைப்பு, இது இருக்கக்கூடாது, அதுலேயும் தளர்வுகள் ஏற்படுத்தணும். கன்ஃப்ளிக்ட்ஸ் அப்படிங்கும்போது முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, இதையும் சரி செய்யணும். எல்லாமே எல்லாருக்குமே புரிய வச்சு, மக்களுக்கு புரிய வச்சு அச்சீவிங் ஈக்குவாலிட்டியை கவர்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த லெசனோட ஒரு தாட்ஸு. ஸ்டீரியோ டைப் அப்படிங்கும்போது முரண்பாடுகள், ஒத்த கருத்து இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. வென் ப்ரீஜுடிஸ் கெட்ஸ் stronger, it develops into a stereotype. Stereotype is a false view or idea about something. எல்லாத்த பற்றியுமே ஒரு ராங்கான தவறான எண்ணங்கள், ஏதாவது ஒரு பொருள், திங்ஸு, பீப்புள், கல்ச்சர், பிலீவ்ஸு, லாங்குவேஜஸ் பிகம் ஷார்ப்பர், இது எல்லாத்த பற்றியுமே ஒரு தவறான எண்ணங்கள் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், இப்போ கேர்ள் பேபி, பாய் பேபி அப்படின்னா பாய் பேபிக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க சில ஃபேமிலியில், கேர்ள் பேபிக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுப்பாங்க. கேர்ள் பேபியை கேர்ள்ஸை நிறைய பணம் செலவு பண்ணி படிக்க வைக்க மாட்டாங்க, மேற்படிப்பு படிக்க வைக்க மாட்டாங்க, பாய்ஸை படிக்க வைப்பாங்க. இதில் பாருங்கள், இன்ஈக்குவாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். இன்ஈக்குவாலிட்டி சமத்துவமின்மை, தவறான எண்ணங்கள், டிஸ்கிரிமினேஷன்ஸ். இன்இக்வாலிட்டி மீன்ஸ் differences in treatment. The different forms of inequalities such as caste inequality, religious inequality, race inequality or gender inequality give rise to discriminations. கேஸ்ட், ஜாதி, நீ மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு, நீ அந்த மதம், நீ இந்த மதம், ஏனம், மதம், ஜாதி, ரேசஸ்னால் கலர்ஸ், நீ சிகப்பாக இருக்க, இவன் கருப்பாக இருக்கான், அவன் ஆண்கள்னால் தான் நல்ல ஒரு இது பெற்றோரை கவனிப்பாங்க, பெண்கள்னால் கவனிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தவறான எண்ணங்கள் மக்கள்கிட்ட இருக்குது, வளர்ந்துருக்குது. இதெல்லாம் நீக்கணும் அப்படி கவர்மெண்ட்டு பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டங்களை கொண்டு வந்தாங்க, திட்டங்களை கொண்டு வந்தாங்க. வேற்றுமையெல்லாம்
ஒழிக்கணும். ஆர்டிகல்ஸ் 15ல் அந்த மாதிரி சொல்லுது. அச்சீவிங் ஈக்குவாலிட்டி, நம்ம இப்போ பார்க்க போகிறது அச்சீவிங் ஈக்குவாலிட்டி. இந்த சமம் இல்லாத, சமத்துவம் இல்லாத இந்த தவறான எண்ணங்களை மக்களிடமிருந்து எப்படி போக்குவது, குறைப்பது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த அச்சீவிங் ஈக்குவாலிட்டியில் சொல்கிறாங்க. ரெமிடியல் மெஷர் ஃபார் அபாலிஷிங் இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். அபாலிஷிங்னா ஒழிக்கிறது, குறைக்கிறது. இதில் 7 பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1, வைடர் அக்சஸ் டு குவாலிட்டி பேசிக் சர்வீசஸ் லைக் ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன் ஃபார் ஆல். எல்லாத்துக்குமே, பெண்கள் ஆண்கள் எல்லாத்துக்குமே முதல்ல அவங்கள உடல் நலத்துக்கு கவனிக்கணும் மற்றும் அவங்க எல்லாத்துக்கும் கல்வியை கொடுக்கணுங்கிறது தான் கவர்மெண்ட்டோட எண்ணம். ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன் ஃபார் ஆல். ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் அவங்களுக்கு கவர்மெண்ட்டு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் ஹெல்த் சென்டர்ஸும் கொடுத்துருக்காங்க, ஸ்கூலும் கொடுத்துருக்காங்க, படிப்பும் கொடுக்குறாங்க. செகண்ட் ஒன், பி அவேர் ஆஃப் கரண்ட் ஜெண்டர் பயாஸ். தற்போதில் கரண்ட் ஜெண்டருங்கும் போது கேர்ள்ஸு, பாய்ஸு, இது இல்லாமல் ஆண் பெண் இல்லாமல் 3வது பாலினம்னு சொல்லி திருநங்கைகளும் இருக்காங்க. அவங்களுக்கும் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டு வேலை வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. இங்கே 3 பாலினங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆண், பெண், 3வது பாலினம் திருநங்கை, அதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. வேலை வாய்ப்பை பற்றியும் படிப்பை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். 2வது, தேர்ட் ஒன், மேக் உமன் மோர் விசிபிள் இன் பப்ளிக் லைஃப் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் டு எராடிகேட் ஜெண்டர் டிஸ்பாரிட்டி. நிறைய இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா 2 பேரும் ஜென்ஸு லேடிஸ் 2 பேரும் ஈக்குவல் படிப்பு தான் இருக்கும். ஆனால் ஜென்ஸுக்கு நல்ல ஒரு பொசிஷனை கொடுப்பாங்க, நல்ல சேலரியை கொடுப்பாங்க. ஏன்னா லேடிஸால் செய்ய முடியாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை. இப்போ உள்ள விமென்ஸ் ஆண்களுக்கு ஈக்குவலாக ஃப்ளைட் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, ஷிப்பை ஓட்டுறதா இருந்தாலும் சரி, மெட்ரோ ட்ரெயினை ரன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்களும் வேலை செய்கிறாங்க. ஸோ பெண்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், பி ஓப்பன் டு லேர்னிங் அபவுட் அதர் ரிலிஜியன்ஸ். மற்ற மதங்களை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும், அவங்களுடைய உணர்வுகளையும் புரிஞ்சுக்கணும். நம்ம மதம் மட்டும்தான் பெருசு, மற்றவங்க மதம் தாழ்வானதுங்கிறத அந்த மென்டாலிட்டியை ஒழிக்கணும். எல்லாமே இறைவன் ஒருவனே அப்படிங்கிற கருத்தை எல்லாம் ஏற்றுக்கணும். நெக்ஸ்ட்டு, ப்ரொமோட்டிங் கம்யூனிட்டி dining in the classroom may help the student to sit together without any basis of caste, religions or genders. கிளாஸ் ரூமில் இந்த ஜாதி மதங்கிற பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒரே கிளாஸில் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும், ஷேர் பண்ணிக்கணும். அப்படிங்கும்போது இந்த ஜாதி மதங்கிறது கொஞ்சம் குறையும், இந்த பார்ஷியாலிட்டி கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறாங்க. அது உண்மைதான். Socialize with people of all types outside home. பலதரப்பட்ட மக்களிடமும் இணங்கி இருக்கணும். இப்போ நான் இந்த இனத்து கூட மட்டும்தான் சேருவேன், இந்த இனத்து கூட மட்டும்தான் பேசுவேன், இவங்களுக்கு கூட மட்டும்தான் இருப்பேங்கன்னு சொல்லாமல் எல்லாருக்கூடையும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்துக்கூடையும் நல்லா பழகணும். எந்த ஒரு ஜாதி மத வேறுபாடு பாகுபாடு இல்லாமல் பழகிறதுக்கு கற்றுக்கணும்னு சொல்லி சட்டம் சொல்லுது. சட்டம் 7th ஒன்று, எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லாஸ். சட்டங்களை போட்டால் மட்டும் பத்தாது, முறையாக அதை நடைமுறைப்படுத்தவும் செய்யணும். அப்போ தான் மக்கள் ஒரு நல்ல பாதையில் நடக்க முடியும், நல்வழிப்படுத்த முடியும். அகைன், ரெமிடியல் மெஷர் ஃபார் அபாலிஷிங் இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், வைடர் அக்சஸ் டு குவாலிட்டி பேசிக் சர்வீசஸ் லைக் ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன் ஃபார் ஆல். எல்லாத்துக்கும் தரமான கல்வியை கொடுக்கணும், உடல் நலத்தை பாதுகாக்கணும். செகண்ட் ஒன், பி அவேர் ஆஃப் கரண்ட் ஜெண்டர் பேசிஸ். ஜெண்டரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். தேர்ட் ஒன், மேக் women more visible in public life and institution to eradicate gender disparity. லேடிஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கங்கிறாங்க. ஃபோர்த் ஒன், பி ஓப்பன் டு லேர்னிங் அபவுட் அதர் ரிலீஜியன்ஸ். மற்ற மதங்களுடைய உணர்வுகளையும் புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் ஒன், ப்ரொமோட்டிங் கம்யூனிட்டி டைனிங் இன் த கிளாஸ் ரூம் மே ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் டு
to sit together without any basis of caste, religions or genders. கிளாஸ் ரூமில் ஜாதி மத பாகுபாடு பார்க்காம எல்லாம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 6th one, socialize with people of all types outside home. வெளியில் உள்ள மக்களோடையும் பழகுங்க, மற்ற இனத்தோடையும் பழகுங்க, பேசுங்க அப்படிங்கிறது தான். 7th point, எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லாஸ். கவர்மெண்ட்டு சட்டங்களை இயற்றினா மட்டும் பத்தாது, அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இந்த லெசனோட புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ். கொஷின் நம்பர் 1, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த ரீசன் ஃபார் ப்ரீஜுடிஸ்? ஜியோகிரஃபி. ஆன்சர் டி, ஜியோகிரஃபி. செகண்ட் ஒன், discrimination done on the basis of gender in referred to us. இதில் எந்த இது வந்து டிஸ்கிரிமினேஷன்? ஏ ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் கேட்குறாங்க. ஆன்சர் ஏ, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். தேர்ட் ஒன், ஜெண்டர் பேஸ்டு stereotypes are often portrayed in A film, B advertisement, C TV serial, all these. இதில் எல்லாமே தான் ஜெண்டர் பேஸ்டு ஸ்டீரியோடைப் பற்றி நமக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், நேம் த புக்ஸ் ரிட்டன் பை APJ அப்துல் கலாம்ஸ். அப்துல் கலாம் எழுதின புக்கு என்னென்னா எல்லா புக்குமே. அப்துல் கலாம் ஏ, இந்தியா 2020, B விங்ஸ் ஆஃப் ஃபயர். தேர்ட் ஒன், இக்னிட்டட் மைண்ட்ஸ் மீன்ஸ் எழுச்சி தீபங்கள்னு எழுதினார். ஆல் ஆஃப் திஸ், இந்த மூணுமே இவர் எழுதினது தான். ஸோ ஆன்சர் ஆல் ஆஃப் திஸ், டி. அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், APJ அப்துல் கலாம் வாஸ் கன்ஃபர்டு பாரத் ரத்னா இன் த இயர். எந்த வருஷம் வாங்கினார் அப்படின்னா 1997 இவருக்கு பாரத் ரத்னா விருது கொடுத்தாங்க. ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் question number 6, விஸ்வநாத் ஆனந்த் becomes India's first கிராண்ட் மாஸ்டர் இன் த இயர். செஸ்ஸில் இவர் வந்து அவார்டு வாங்கினாங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் அவார்டு வாங்கினாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1988. இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ் ஜிகே கொஸ்டின்ஸ். விஸ்வநாத் ஆனந்துக்கு செஸ்ஸுக்காக எப்போ கிராண்ட் மாஸ்டர் அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னா 1988 இவருக்கு விஸ்வநாத் ஆனந்துக்கு செஸ்ஸுக்காக அவார்டு கொடுக்கப்பட்டது. 7th கொஸ்டின், இன் விச் ஸ்போர்ட் இளவலகி எக்ஸல்ஸ்? இளவலகிக்கு எந்த ஸ்போர்ட்ஸுக்காக அவார்டு கொடுத்தாங்க, அவார்டு கிடைச்சது அப்படின்னா சி, கேரம். இளவலகி கேரத்துக்காக அவார்டு வாங்கினாங்க. So next 8th question, which articles of the constitution says discrimination against any citizen on ground only of religions, race, colors, caste and sex, place of birth or any of them in not permitted? இதை காரணம் காட்டி அவங்கள ஒதுக்கக்கூடாது, அதுக்காக ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அது என்ன சட்டம்? ஆன்சர் ஆர்டிகல்ஸ் 15(1). நெக்ஸ்ட் கொஸ்டின் 9, B.R. அம்பேத்கர் வாஸ் கன்ஃபர்ட் பாரத் ரத்னா இன் த இயர். அவருக்கு பாரத் ரத்னா விருது எப்போ கொடுக்கப்பட்டதுன்னா 1990. ஏ தான் ஆன்சர். டாக்டர் அம்பேத்கர் இருக்கு, அவரோட இறந்த பிறகு அவருக்கு அவார்டு கொடுத்தாங்க 1990. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், as per the 2011 census, the highest literate district in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் அதிக அளவு கல்வி அறிவு பெற்ற மாவட்டம் எதுன்னு கேட்குறாங்க. நாமக்கல், சேலம், கன்னியாகுமரி, சிவகங்கை. கன்னியாகுமரி. filling the blanks, people have false belief and ideas on other is called. மக்களோட தவறான எண்ணங்கள், நம்பிக்கைகளுக்கு பேர் ப்ரீஜுடிஸ். செகண்ட் ஒன், ஏபி அப்துல் கலாம் வாஸ் born in ராமேஸ்வரம். தேர்ட் ஒன், டேஸ் வாஸ் த ஃபஸ்ட் recipient of ராஜீவ் காந்தி கேர்ள் ரத்னா அவார்டு, இந்தியாஸ் ஹையஸ்ட் ஸ்போர்ட் ஹானர். இந்தியாவிலேயே ராஜீவ் காந்தி கேர்ள் ரத்னா அவார்டு வாங்கினவர் யார் அப்படின்னா விஸ்வநாத் ஆனந்த். எதுக்காக வாங்கினார் அப்படின்னா செஸ்ஸுக்காக வாங்கினார். நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின், டாக்டர் B.R. அம்பேத்கர் வாஸ்
the independent India's first law minister. இண்டிபெண்ட் இந்தியாஸில் ஃபஸ்ட்டு லா மினிஸ்டர் யார் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் தான். அவர் தான் இந்தியாவோட சட்டங்களை இயற்றினவர், உருவாக்குனவர், இந்தியாவோட சட்டத்தை உருவாக்குனவர். Next, fifth question. As per the 2011 census, the lowest sex ratio was in Dharmaburi district. தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் தான் ரொம்ப லோயஸ்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரொம்ப லோவாக இருந்த டிஸ்ட்ரிக்கு தர்மபுரி டிஸ்ட்ரிக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமன், மேட்ச் த ஃபாலோயிங். ப்ரீஜுடிஸ் பாரபட்சமானது, அதுக்கு ஆன்சர் ஜட்ஜ் அதர் பீப்புள் நெகட்டிவ்லி. ஜட்ஜ் அதர் பீப்புள் நெகட்டிவ்லி தான். செகண்ட் ஒன் ஆன்சர் ஸ்டீரியோ டைப், மாற்ற முடியாது, மக்கள் மனசுலேருந்து மாற்ற முடியாதது அப்படிங்கும்போது ஃபால்ஸ் வியூ ஆர் ஐடியா எபவுட் சம்திங். ஃபால்ஸ் வியூ ஆர் ஐடியா எபவுட் சம்திங் தான் செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். மாற்ற முடியாத சில எண்ணங்கள், அதை மாற்றணும். 3 வந்து டிஸ்கிரிமினேஷன். டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு, ட்ரீட்டிங் சம்ஒன்ஸ் லெஸ் ஃபேர்லி தென் அதர்ஸ், நம்ம தான் பெரியவங்க மற்றவங்களாம் சின்னவங்க அப்படிங்கிற எண்ணம். ஆர்டிகல்ஸ் 14 அப்படின்னு பார்க்கும்போது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஃபோர்த் ஒன் ஆன்சர் ஆர்டிகல்ஸ் 14, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. இதுதான் வந்து ஃபோர்த் ஒன் ஆன்சர். அடுத்து ஃபிஃப்த் ஒன் ஆர்டிகல்ஸ் 17. ஆர்டிகல்ஸ் 17ஓடது என்ன அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்புக்காக ஒரு சட்டம் ஏற்றப்பட்டது. அது வந்து ஆர்டிகல்ஸ் 17, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. போர்ஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணதுனால உங்களுக்கு ஃபஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் கிடையாதுமா, தேர்ட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்குது. வாட் இஸ் டிஸ்கிரிமினேஷன்? டிஸ்கிரிமினேஷன் கேன் பி டிஃபைனட் ஆஸ் நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் பீப்புள், மக்கள்கிட்ட இருக்க தவறான எண்ணங்கள். Discrimination can happen to the basis of colors, classes, religions and gender etc. அவன் சிகப்பாக இருக்கான், அவன் கூட தான் சேரணும், இவன் கருப்பாக இருக்கான், இவன் கூட பேசக்கூடாது, அவன் அந்த ஜாதி, அவன் அந்த மதம், அவன் அந்த ஏனம், இந்த கேர்ள்ஸ் கிட்ட பேசக்கூடாது, பாய்ஸ் கிட்ட பேசக்கூடாது, இந்த மாதிரிலாம் பாகுபாடு பார்க்காம, டிஸ்கிரிமினேஷனாக பாகுபாடு பார்க்காம எல்லோருக்கூடையும் நல்ல விதமாக யதார்த்தமாக பழகணும், பேசணும். அதுதான் இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது. ஃபிஃப்த் கொஸ்டின் கிடையாது, இனிமேல் டீட்டெயில்ஸ் தான். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டீட்டெயிலில் உங்களுக்கு செகண்ட் டீட்டெயிலும் தேர்ட் டீட்டெயிலும் மட்டும்தான் உண்டு. ஏன்னா போர்ஷன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் டீட்டெயில் எக்ஸாமுக்கு உண்டு, நல்லா படிச்சுக்கோங்க செகண்டும் தேர்டும். ரைட் எனி 2 டைப்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன்ஸ். பாகுபாடுகள், 2 பாகுபாடுகள் சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிமினேஷன் கேன் ஹேப்பன் ஆன் த பேசிஸ் ஆஃப் கலர், கிளாஸஸ், ரிலீஜியன்ஸ், ஜெண்டர் எக்ஸட்ராஸ். இதை வச்சு தான் உங்களுக்கு இந்த பாகுபாடு நடக்குது. இதில் 2 டைப்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன்று கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், another one ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். Caste discrimination na, caste system is the most dominant reason for inequality and discrimination in India. இந்தியாவில் இது நிறையாவே இருக்குது. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், ஜெண்டர்னா மென்னா உமனா, ஆண்பாலா பெண்பாலா, இல்லை தேர்டு ஒன் திருநங்கை, இதை பற்றி. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் ரெஃபர்ஸ் டு ஹெல்த். எதை பற்றியெல்லாம் வருது இதுலன்னா ஹெல்த்தை பற்றி வருது, ஹெல்த் உடல் நல பற்றி வருது. எஜுகேஷன், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இன்இக்வாலிட்டிஸ் பிட்வீன் மென் அண்ட் உமன் இன் இந்தியா. இந்த பாகுபாடு இந்தியாவில் இருக்குது. இனிமே in some families girls are not allowed to wear modern dresses. இன்னுமே சில ஃபேமிலிஸில் வில்லேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க மாடர்ன் ட்ரெஸ் போடக்கூடாது, கல்ச்சுரல் ட்ரெஸ் தான் போடணும் இப்படின்னு இருக்குது. இது மாதிரி டிஸ்கிரிமினேஷன்ஸ் எல்லாம் ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கவர்மெண்ட்டோட ஒரு விருப்பம். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த சொல்யூஷன் டு த ரிமூவல் ஆஃப் inequality and discrimination in Indian society.
answer. First one, wider access to quality basic services like healthcare and education for all. Government முதல்ல பீப்புளோட ஹெல்த் கேருக்கும் எஜுகேஷனுக்கும் ஈக்குவலாக என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு உரிமையை வழங்குறாங்க. Be aware of current gender types. கரண்ட் ஜெண்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். மென்னு, மேன், மேல், ஃபீமேல், கேர்ள்ஸ், பாய்ஸ், இது மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்க சொல்கிறாங்க. பி ஓப்பன் டு லேர்னிங் அபவுட் அதர் ரிலிஜியன்ஸ். மற்ற மதங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு சோஷியலைஸ் வித் பீப்புள் ஆஃப் ஆல் டைப்ஸ் அவுட்சைட் ஹோம். நம்ம வீட்டில் உள்ளவங்களை மட்டும் நேசிக்காமல் வீட்டுக்கு வெளியில் உள்ளவங்களோடையும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க, நேசிங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே என்னது, எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லாஸ். சட்டத்தை இயற்றதோடு மட்டும் இல்லாமல் அந்த சட்டத்தை மதிக்கவும் செய்யணும்னு சொல்கிறாங்க. லாஸை மதித்து அதுக்கேற்றபடி நம்ம நடக்கணும், அதை கவர்மெண்ட்டும் செயல்படுத்தணும். Okay, thank you students. We will meet next class students. Copy your classwork note.